வணக்கம் மக்களே. ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது என்றவுடன் காவல்துறை அனுமதி ஏன் தேவை என்று பலர் நினைப்பார்கள். இந்த வீடியோவில் காவல்துறை அனுமதி ஏன் முக்கியம், அது பொதுமக்களுக்கு எவ்வாறு உதவுகிறது என்பதை எளிமையாக பார்ப்போம். இது அரசியல் பிரச்சாரம் அல்ல, தகவல் நோக்கத்திற்காக மட்டுமே. பொதுக்கூட்டம் என்றால் என்ன? ஒரே இடத்தில் பலர் ஒன்று கூடி ஒரு கருத்தை கேட்கவோ, ஒரு கருத்தை வெளிப்படுத்தவோ, ஒரு விவாதத்தில் கலந்து கொள்ளவோ நடத்தப்படும் நிகழ்வே பொதுக்கூட்டம். அது அரசியல் கூட்டமாக இருக்கலாம், சமூக நிகழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது மதம் சார்ந்த நிகழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் ஒரே பொதுவான அம்சம் என்னவென்றால், ஒரே இடத்தில் அதிகமான மக்கள் கூடுவது. காவல்துறை அனுமதி ஏன் தேவை? பலர் கூடும் இடத்தில் சில அபாயங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் காவல்துறை அனுமதி அவசியமாகிறது. இதற்கு முக்கிய காரணம் பாதுகாப்பு, கூட்ட நெரிசல் கட்டுப்பாடு, போக்குவரத்து ஒழுங்குபடுத்துதல், அவசர நிலை மேலாண்மை, பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் பாதுகாப்பு, இவையெல்லாம் சரியாக நடைபெற முன்னோட்ட திட்டமிடல் மிக முக்கியம். ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தின் சாலை குறுகலாக இருந்தால் வாகன நெரிசல் ஏற்படலாம். அவசரமாக ஒரு ஆம்புலன்ஸ் செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தால் சாலை திறந்திருக்க வேண்டும். காவல்துறை அனுமதி இருந்தால் மாற்றுப்பாதைகள் திட்டமிடப்படும், வாகனம் நிறுத்துமிடங்கள் முன்கூட்டியே தீர்மானிக்கப்படும், நுழைவு மற்றும் வெளியேற்ற வழிகள் தனித்தனியாக அமைக்கப்படும். இவை அனைத்தும் பொதுமக்களின் வசதிக்காகவே. பொதுக்கூட்டங்களில் அவசர நிலை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. யாருக்காவது மயக்கம் ஏற்படலாம், முதியவர்களுக்கு உடல்நலக்குறைவு வரலாம், திடீர் வானிலை மாற்றம் ஏற்படலாம். காவல்துறை அனுமதி இருந்தால் ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருக்கும், முதலுதவி வசதிகள் அமைக்கப்படும், கட்டுப்பாட்டு அறை செயல்பாட்டில் இருக்கும். இவை அனைத்தும் பிரச்சனை ஏற்பட்ட பிறகு அல்ல, முன்கூட்டியே தடுக்கும் நடவடிக்கைகள். மற்ற முக்கிய அம்சங்கள் என்னவென்றால் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் ஊடக ஏற்பாடுகள். இன்றைய பொதுக்கூட்டங்களில் பெண்களுக்கு தனி அமர்விடம், நுழைவு வெளியேற்ற கண்காணிப்பு, போதிய வெளிச்ச வசதி மற்றும் ஊடகங்களுக்கு தனி இடவசதி, கேமரா இயக்க கட்டுப்பாடு, இவை அனைத்தும் குழப்பத்தை தவிர்க்கவும் ஒழுங்கை பேணவும் உதவுகிறது. காவல்துறை அனுமதி இல்லாமல் நடந்தால் என்ன? காவல்துறை அனுமதி இல்லாமல் பொதுக்கூட்டம் நடைபெற்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படலாம், போக்குவரத்து பாதிப்பு உண்டாகலாம், பாதுகாப்பு சிக்கல்கள் உருவாகலாம். அதனால்தான் சட்டம் கூறுகிறது, அனுமதி அவசியம். இது கட்டுப்பாடு அல்ல, பாதுகாப்பு. ஆகவே காவல்துறை அனுமதி என்பது பொதுக்கூட்டத்தை தடுக்க அல்ல, பொதுக்கூட்டம் பாதுகாப்பாக, ஒழுங்காக, அமைதியாக நடைபெற உதவும் ஒரு நடைமுறை. இது பொதுமக்கள் அனைவருக்கும் நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வாருங்கள் அறிவோம். இதேபோல எளிய விளக்கத்துடன் தொடர்ந்து வரும். இது தகவல் நோக்கத்திற்காக மட்டுமே. நன்றி.